வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி, ஃபேஸ் ரீடர். வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப். நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட், மறைமலை நகர் சர்வீஸ் ரோட்ல, மெயின் ரோட்ல இருக்கு. இப்போ நீங்க தாம்பரத்துல இருந்து வரப்போறீங்க அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா 18 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல இருந்து வரப்போறதா முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டா 13 கிலோமீட்டர், ரெண்டுத்துக்கு சென்டர்ல தான் இருக்கு. நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து நைட் 7 மணி வரைக்கும். செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை. வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் எங்கள் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். எதனாலனா இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி ஷாப் மாதிரி நாங்க வந்து பொருட்களை கொடுக்கறது கிடையாது. எல்லா பொருளையுமே முறையா சித்தர் முறைப்படி அதுக்கு மந்திர உருக்கள் கொடுத்து கிளென்ஸ் பண்ணி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரு ஏத்தி தான் நாங்க கொடுக்குறோம். அதனால அவங்களுக்கு எந்த பொருள் வந்து வாழ்க்கையை வளப்படுத்தும், எந்த பொருள் வந்து அவங்க வாழ்க்கை மாறும்ன்றது இறைவனோட கையில இருக்கு. ஸோ சிருஷ்டி ஒளின்றது ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்க வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான முழுமையான தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வ வழிபாட்டின் மூலம் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வளப்படுத்துறது. குல தெய்வம் பாருங்க, குல தெய்வம் தெய்வம்னு இருந்தாலும் குல அப்படின்னு வருது இல்லையா. நம்ம குலம் அறிந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குலத்தை அறிந்தவது யாருன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் தான். நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, அந்த தேவைகளை எப்பப்ப கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த குலதெய்வம் அப்படின்ற பொழுது எல்லாரும் ஆண் தெய்வத்துக்கிட்ட போறீங்க, அந்த ஆண் தெய்வம் வரவே வராது. இப்போ வந்து முனீஸ்வரனோ கருப்பசாமியோ இந்த மாதிரி ஆண் தெய்வம் குலதெய்வமா வராது. குலசாமியில வேணா வரும். குலதெய்வம் தெரியாதவங்க முருகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள், இவங்களெல்லாம் குலதெய்வமா எடுத்து வழிபாடு பண்றீங்க. இப்போ இப்படி பண்றதுனால என்ன, இப்படி பண்றதுனால என்ன அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். இப்போ நீங்க உங்களோட குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் நான் சொன்னேன். அந்த பெண் தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அது எப்பப்ப வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது. ரொம்ப லாங்ல இருப்பா என் குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை, திருச்சி இந்த மாதிரி ரொம்ப லாங்ல இருக்கு, நான் சென்னையில இருக்கேன் அப்படின்னும் பொழுது வருஷத்துல ஒரு தடவை ஆடி மாசம் வருது இல்லையா, அந்த ஆடி மாசத்துல போய் ஒரு பொங்கல் வைக்கிறது. இல்ல நமக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல குடும்பத்தோட போய் அங்க இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துக்கு குளூர அபிஷேகம் பண்ணி அந்த குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல பட்டு வஸ்திரம் கொடுத்து நம்ம குடும்பத்துக்கே அர்ச்சனை பண்ணி சந்தோஷமா பொங்கல் வச்சுட்டு அந்த பொங்கல் அங்க இருந்து சாப்பிட்டுட்டு வரணும். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர்களை நேர்ந்து விடுறது, ஒரு கோழியை நேர்ந்து விடுறதோ ஒரு ஆடை நேர்ந்து விடுறதோ இல்ல பலி கொடுக்கறதோ வழக்கம்னா அந்த விஷயத்த கரெக்டா பண்ணிடணும். இப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னு சொன்னோம்னா உங்க குலத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வம் உங்களோட தேவைகளை உடனுக்குடனே பூர்த்தி பண்ணிக்கிட்டே வரும். இப்போ சில பேருக்கு குலசாமி தான் தெய்வமா வச்சு வழிபாடு பண்ணீங்க, அதை கரெக்டா பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்ற பாருங்களேன், நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த முனியாண்டி விலாஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டலா இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள்ல அந்த முனியாண்டி விலாசன் பேர் வச்சிருக்க மொத்த பேருமே அந்த முனீஸ்வரனோட இடத்துக்கு போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா விசேஷ படையல் வச்சு எல்லாருமே அந்த விருந்த சாப்பிடுறாங்க, வரவ எல்லாருக்கும் போடுறாங்க. பாத்துக்கோங்க, இதுதான் சொன்னேன். அந்த குல தெய்வம்ன்றது, அந்த குலசாமின்றது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இப்போ தெரியாம வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த குலதெய்வம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கும். அது தடுக்கணுன்ற சென்ஸ் வந்து வேணும்னு தடுக்கல, அதோட குலத்துல நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஏன் இன்னொருத்தவங்களை போய் நாடணும், முதல்ல அவங்க கிட்ட தானே கேட்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துங்க, நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்க வெளியில போக முடியும். உங்க அம்மா அப்பா பர்மிஷனுக்கு இல்லாம நீங்க வெளியில போகும்போது உங்க அம்மா அப்பா எப்படி பதைக்கிறாங்க, பயப்படுறாங்க. அதே தான் குலதெய்வமும். குலதெய்வம் வந்து தன்னோட குழந்தை வெளியில போய் எங்கேயோ இருக்குது, இப்போ அந்த இடத்துல அவங்க உதவி பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம அம்மா அப்பா விடுவாங்களா, நான் என்னோட குழந்தை நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன், நான் தான் எதுக்கு இருந்தாலும் நின்று போய் செய்வேன் அப்படின்னு நிக்கிறாங்களா, உரிமையை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அதே போல குலதெய்வம் அதோட உரிமையை என்னைக்குமே விட்டு கொடுக்காது. அந்த குலதெய்வத்தை நீங்க வருடத்துக்கு ஒரு முறையோ இல்ல நியர்பைல தான் இருக்கங்க, எனக்கு வந்து பக்கத்துல தான், இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், 5 கிலோமீட்டர் தான், நான் 50 கிலோமீட்டர் தானா, நீங்க எப்பப்ப நேரம் கிடைக்குதோ பௌர்ணமி தினத்துல நீங்க குலதெய்வத்தை போய் ஒரு குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பூர்ணத்துவம் அடையும். எதனாலன்னா குலதெய்வத்துல இருந்து வரக்கூடிய அந்த வைப்ஸ் இருக்கு இல்லையா, எனர்ஜி, நீங்க மத்த கோயிலுக்கு போகும்போது கிடைக்கக்கூடிய எனர்ஜிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போய் கிடைக்கக்கூடிய எனர்ஜிக்கும் வித்தியாசம் இருக்கு. பௌர்ணமி தினத்துல ஒருத்தவங்க குடும்பத்தோட போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை பெற முடியும். அதே போல குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடனோ குலதெய்வத்துக்கு ஏதாவது விஷயங்கள் நீங்க பண்ணாம வச்சுருந்தீங்கன்னா அதை முதல்ல பண்ணிடுங்க. எதனாலன்னா
இருக்கிறதுலே மோசமான அந்த கடன் வந்து குலதெய்வ கடன் தான். எதனால நமக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது இறந்தவங்களும் குலதெய்வம் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. மற்றவங்களும் அத்தது தான். மற்ற எந்த தெய்வமா இருந்தாலும் அத்தான். நீங்க எந்த தெய்வத்தை வேணா வழிபாடு பண்ணுங்க, குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வம் வந்து நிக்காம எந்த தெய்வம் வராதுங்க. ஒரு நல்லது நடக்கிறதுனால அந்த குலதெய்வம் கோயிலுக்கு தான் போனோம். நமக்கு வந்து எந்த ஒரு தீவினையும் அண்டாம இருக்கிறதுக்கு அந்த குலதெய்வம் தான் அனுகிரகம் பண்ணும். அதனால முழுக்க முழுக்க அந்த குலதெய்வ வழிபாட மஸ்டா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு குலதெய்வ வழக்கு அப்படின்னு ஒண்ணு ஏத்துறாங்க. அந்த குலதெய்வ வழக்கு நீங்க வீட்டுல ஏற்றது சந்தோஷம் தான். ஆனாலும் பக்கத்துல இருந்தா பௌர்ணமி தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட போக பாருங்க. இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாசம் ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வத்துக்கு ஒரு பொங்கலும் குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கலும் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க குலதெய்வ வழிபாட பண்றீங்களோ உங்க வாழ்க்கை வளமாகவே இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க குலதெய்வ வழிபாட மறக்கிறீங்களோ அது கோபத்துக்கு ஆளாகி அந்த கோபத்தின் வெளிப்பாடாக நீங்க கஷ்ட துன்ப துயரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னங்க தெய்வம் வந்து கஷ்டம் கொடுக்குமான்னு கேட்டா, இப்ப நம்ம அம்மா இருக்கிறாங்க, நம்ம அம்மா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து தப்புன்னு தெரியும் பொழுது அதை நமக்கு சுட்டி காட்டுறதுக்கு சில பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து நம்மளை அடிக்கணும்னு அடிக்கல, ஆனா நமக்கு அது புகட்டணும், அதாவது நமக்கு தெரியணும்ன்றதுக்காக அது பண்றாங்க. அதே போலதான் குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நமக்கு தெரிவிக்கணுன்றதுக்கு ஒரு உணர்த்துதல் தான். நம்மளை ஒன்றும் கைவிட போறதில்லை. எந்த சூழ்நிலையும் எந்த தெய்வமும் யாரையும் கைவிடாது. ஆனா இந்த குலதெய்வத்தை நீங்க பிடிக்கும் பொழுது நீங்க விட்ட அந்த விஷயங்களை வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிரும். உங்க சங்கதிகளை அது கண் இமை காப்பது போல காத்து தரும். ஏன்னா அதோட சங்கதியில தான். ஆனா 64 தலைமுறைக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பொண்ணு அந்த குலதெய்வம் வந்து பிறக்கும். அப்போ உங்க குடும்பம் வந்து 0 ஆகி மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதனால இந்த குலதெய்வ வழிபாட மறவாது ஒவ்வொருத்தரும் பண்ணுங்க. குலசாமிக்கு பண்ண வேண்டிய நேர்த்திக்கடனை பண்ணுங்க. குலதெய்வத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த அபிஷேகம் தூப தீபங்கள் காட்டி வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நான் சொன்ன இந்த விஷயத்தை பயன்படுத்தி வாழ்க்கையை வளமாக்குங்க, நலமாக்குங்க. நன்றி, வணக்கம்.